ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ல்ட்லேயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை ஃபஸ்ட்டு செஞ்சவர் டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட். இவருடைய ஃபுல் நேம் வந்து கிறிஸ்டியன் நீத்லிங் பர்னார்ட். லைஃப்பை பற்றின அவருடைய கண்ணோட்டத்தை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்பீச்சில் அவர் சொல்கிறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸினுடைய டாபிக் வந்து இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், உயிரோடு இருப்பதை கொண்டாடுதல். அந்த எக்ஸ்பீரியன்ஸை டாக்டர் ஒரு 13 பாயிண்ட்ஸில் நரேட் பண்ணுறாரு. அதெல்லாம் நம்ம செப்பரேட் பாயிண்ட்ஸாக பார்க்காம ஹோலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் எழுதின இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் அப்படின்ற ப்ரோஸ் வந்து 12th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 3ல் பிளேஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ வாங்க லெசன்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் ஹார்ட் சர்ஜியனா அவருடைய கேரியரை மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர் பேத்தில் ஒரு தாட் அடிக்கடி அவருடைய மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சான். அந்த தாட் என்னன்னா, ஒய் பீப்புள் ஷுட் சஃபர், மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆத்தர் சொல்கிறாரு, இந்த இயரில் மட்டும் டோட்டலாக 125 மில்லியன் குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு. அதில் 12 மில்லியன் சில்ட்ரன் வந்து அவங்களுடைய 1 வயசை கூட தாண்ட மாட்டாங்க. இன்னும் 6 மில்லியன் சில்ட்ரன் வந்து 5 வயசை கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கல் கிரிப்பிள்ஸாகவும் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கிரிப்பிள்ஸ் அப்படின்னா உடல் ஊனமுற்றோர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபிசிக்கல் கிரிப்பிள்ஸ் ஆகவும் மென்டலாகவும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டோரியை ஆத்தர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஆத்தர் சொல்கிற மாதிரியே பார்ப்போம். சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்லேருந்து சோகமான தாட்சி எனக்கு வர ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு செகண்ட் நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து நல்ல ஒரு அறுசுவை உணவை சாப்பிட்டு ரோட்டில் வாக் போயிட்டு இருந்தோம். அப்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது சைடில் இருந்து ஒரு கார் வேகமாக வந்து எங்களை அடித்து தூக்கிடுச்சு. இடித்த வேகத்தில் என்னோடய ஒய்ஃப் பக்கத்து ரோட்டில் போய் விழுந்தா. அப்போது ஆப்போசிட்டில் இருந்து வந்துட்டு இருந்த கார் ஒன்று அவளை அடித்து தூக்கிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இருந்து அடுத்த சில நாளில் நான் வேதனையையும் பயத்தையும் மட்டும் இல்லாமல் கோபத்தையும் அனுபவித்தேன். என்னுடைய ஒய்ஃபும் நானும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்னோட 11 விலா எலும்பு உடஞ்சிருச்சு. என்னோடய லங்ஸ் கிழிஞ்சு அதில் நிறைய ஓட்டை விழுந்துருச்சு. என் ஒய்ஃப்க்கு ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இது ஏன் எங்களுக்கு நடக்கணும்னு திரும்ப கேட்டுக்கிட்டேன். நான் செய்ய வேண்டிய ஒர்க்ஸ் நிறைய இருந்தது. சர்ஜியன் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃபை பார்த்துக்க ஒரு சின்ன குழந்தையும் இருந்துச்சு. என் அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தா இதை தான் சொல்லியிருப்பார், மகனே இது கடவுளுடைய விருப்பம், இப்படி கடவுள் உன்னை சோதிக்கிறார் அப்படின்னா, கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் பெஸ்ட் பர்சனாக ஆக்குவார். ஆனால் ஒரு டாக்டராக பேஷண்ட்ஸினுடைய மனசு வேதனையால் நிறைஞ்சது. வேர்வையால் நினைஞ்ச பெட்டை சுற்றி அலையிறதுலையும் ஹாஸ்பிட்டலில் தனியாக ஒரு குழந்தை நைட்டில் அழுகுறதுலையும் எந்த ஒரு பெருந்தன்மையையும் நான் பார்க்கல. அந்த நாட்களில் அப்டூடேட் ஹார்ட் சர்ஜரிலாம் கிடையாது. அதாவது அதிநவீனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிநவீன ஹார்ட் சர்ஜரிலாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களினுடைய கஷ்டம் என்னுடைய ஹார்ட்டை நொறுக்கிற மாதிரி எப்பயும் எனக்கு ஃபீல் ஆகும். டாக்டர்ஸுங்க மேலேயும் நர்ஸுங்க மேலேயும் நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் நாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அவங்களோட உயிரை பணையம் வச்சு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்டு இருந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றத என் கண்ணால் பார்த்தேன். சஃபரிங்கை பற்றின என்னுடைய திங்கிங்லேருந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்றத நான் அப்போ கவனித்தேன். அது ஒரு ஃபண்டமெண்டல் திங்க் தான். அது எனக்கு ஆறுதலை தந்துச்சு. அன்னைக்கு மார்னிங் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரோலியை ஓரமாக வச்சுட்டு போயிட்டாங்க. ட்ரோலினா தள்ளுவண்டின்னு தான் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா மெடிசனை யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ட்ரோலியை தான் அந்த நர்ஸ் ஓரமாக வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் 2 பசங்க வந்து அந்த ட்ரோலியை நவுத்திட்டு போனாங்க. அந்த 2 பாய்ஸில் ஒரு பையன் மெக்கானிக், இன்னொரு பையன் டிரைவர். இந்த மெக்கானிக் வந்து ட்ரோலியை பின்பக்கமாக இருந்து தள்ளிக்கிட்டு வரான். அந்த டிரைவர் மோவர் டெக் அப்படின்ற அந்த பிளேட் மேலே உக்காந்து ஒரு கையில் கெட்டியாக ட்ரோலியை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலில் தரையில் உதச்சிக்கிட்டே தள்ளிட்டு வரான். இதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா, அந்த மெக்கானிக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது. அப்புறம் அந்த டிரைவருக்கு ஒரு கை இல்லை. அப்படி இருந்தும் அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக அந்த ட்ரோலியை மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க.
அப்போது அது ஒரு கலகலப்பான டேவாக இருந்தது. அந்த பசங்க கும்மாளம் போடுறதையும் பேஷன்ஸ் ஆரவாரம் செய்கிறதையும் பார்க்கும்போது அது இண்டியனாபோலிஸ் 500 கார் ரேஸை விட பெட்டர் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கிறதெல்லாம் முடிஞ்சுது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நர்ஸ் என்ட்ரியாக வராங்க. நர்ஸோடு சேர்ந்து வார்டு சிஸ்டரும் கூடவே வராங்க. வந்த உடனே அந்த 2 பசங்களை பிடிச்சி செம்ம திட்டி படுக்க வச்சிடுறாங்க. இந்த 2 பேரை பற்றியும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். இந்த மெக்கானிக்கு 7 வயசு தான் ஆகுது. ஒரு நாள் நைட்டு அவனுடைய அப்பாவும் அம்மாவும் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் அம்மா குண்டு பல்பை தூக்கி வீசுகிறாங்க. அது தவறுதலாக பையன் மேலே போய் விழுந்துருது. அவன் தலையில் பட்டு சுக்குநூறான கிளாஸ் பீஸ் அவனுடைய 2 கண்ணையும் கிழிச்செடுத்துருச்சு. அதிலிருந்து அந்த பையனுக்கு கண்ணு தெரியறதில்ல. கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கிற அந்த நேரத்தில் அவன் வெளியில் நடமாடுறது ரொம்ப கொடூரமான விஷயந்தான். அப்புறம் அந்த டிரைவர் பையன் எனக்கு நல்லா தெரியும். சில வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய ஹார்ட்டில் இருந்து ஒரு ஹோலை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டேன். அவன் க்யூர் ஆவானா இல்லையான்றது ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட அவன் சொன்னான், ட்ரோலியோட வீலில் ஆயில் ஊற்ற மறந்துட்டேன், ஆனாலும் நான் நல்லா தள்ளுவேன் அப்படின்னு. அப்போது அவனோட சந்தோஷத்தை பார்த்து நான் வாயடிச்சு போயிட்டேன். இந்த 2 பசங்களும் லைஃப்பை கெயினோட வாழ்கிறதுக்கான ஆழமான பாடத்தை எனக்கு கற்று தந்தாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடானது. ஏன்னா லைஃப்பை கெயினோட வாழ்கிறதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதை தான் டினோட் பண்ணும். லைஃபினுடைய கெயின்ன்றது உயிரோடு இருக்கிறத கொண்டாடுறது அப்படின்னு அர்த்தம்னு அவங்க எனக்கு சொல்லி தந்தது. சஃபரிங்கை தப்பான கண்ணோட்டத்தோடு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்றத புரிய வச்சுட்டாங்க. துன்பப்படுறதுனால நீங்கள் பெட்டர் பர்சனாக ஆக முடியும். இருட்டில் நம்ம லிவ் பண்ணால் மட்டும்தான் வெளிச்சத்தோட அருமை தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் குளிரில் நடுங்கினா தான் வெயிலோட அருமை தெரியும். நீங்கள் மிஸ் பண்ண ஒரு விஷயம் முக்கியமானது கிடையாது, உங்கள் கிட்ட இருக்க விஷயந்தான் முக்கியமானது அப்படின்னு அந்த 2 பசங்க எனக்கு சூப்பராக புரிய வச்சாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி. டாக்டர் பெர்னார்டே இந்த கதையை சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. எக்ஸாம் டைமில் புக்கை எடுத்து வச்சு மாங்குன்னு படிச்சுட்டு மக்கப் பண்ணி எக்ஸாமில் எழுதுறத விட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இது போல் நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்படி வேணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய எஜுகேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.